கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தாங்க இன்றைக்கி நம்ம 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 620 பாருங்கள். ப்ரூவ் தட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர். நம்ம இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கண்ணு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கிட்டு தான் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கோங்க. என்னென்னு எடுத்துக்கோங்க? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க. புரியுதா? இப்போ பாருங்கள், இதை ஒரு வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்ணு இதை ஒரு வெக்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா நீ இதுக்கு பி வெக்டர்னு எடுக்கலாம் அல்லது எக்ஸ் வெக்டர்னு எடுக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு கூட உனக்கு புரியறதுக்கு ஃபார்முலா போட்டு போடலாம். புரியுதா? அப்போ நான் அதே மாதிரி இப்போ உனக்கு இல்லை அப்படியே கூட நீ போடுறதுனா போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை சாமி, அதை பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணலாம்? இதை நான் ஒரு வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ கன்சிடர் பண்ணும்போது சாமி இது போய் எதை பெருக்கும் பாருங்கள், சியை பெருக்கும். நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? இது போய் மொத எதை பெருக்கும்? சியை பெருக்கும். வெளியில் ஏ வெக்டர். அப்போ இதை நான் எழுதும்போது என்னென்னு எழுதலாம்? ஏ வெக்டர், புரியுதா? அல்லது பாக்ஸு. இதை பாருங்க, இங்கே ஒரு கிராஸு, அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். அப்போ நான் பாக்ஸ் போட்டுக்கலாம் ராஜா. அப்போ பாக்ஸுக்குள்ள என்ன வரும் எனக்கு? ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். புரியுதா சாமி? மைனஸ் அடுத்து இது போய் ஏவை பெருக்கும். அப்போ அதே மாதிரி பாக்ஸுக்குள்ள, தெரியுதா தங்கம்? பாக்ஸுக்குள்ள என்ன போடுவ? ஏ வெக்டர் பி வெக்டர் ஏ வெக்டர். தெரியுதா? ஏ வெக்டர் பி வெக்டர், இந்த பாரு ஏ வெக்டர் பி வெக்டர் ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். தெரியுதா கண்ணு? இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போய் எதை பெருக்கும்? சியை டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தாவே பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் அடுத்து இது போய் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தாவே இப்போ பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். இந்த பாக்ஸு 0 ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஈக்குவலாக இருக்கிறனால இது 0 ஆகும். அப்போ நமக்கு பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் இது என்ன? 0. 0வை சி வெக்டர் பெருக்கினாலும் 0. அப்போ இப்போ பாக்ஸ் அப்படின்னாவே தெரியும், ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் சேர்ந்தது தான். நான் எங்கே வேணாலும் இங்கே டாட்டை போட்டேன்னா இங்கே கிராஸை போடணும், இங்கே கிராஸை போட்டால் இங்கே டாட் போடணும். நான் எங்கே வேணாலும் மாற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்? இங்கே டாட்டும் இங்கே கிராஸும் போட்டுக்கிறேன். அப்போ ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸு சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஆன்சர் வந்துருச்சா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒன்றுமே இல்லை சாமி, ஃபார்முலா தான். புரிஞ்சுதா? தேங்க்யூ.